கண்ணியமானவர்களே, 1,00,000 கேட்ட ஒரு சஹாபிக்கு 15,00,000 பெற்றுக் தந்த ஒரு அற்புதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆதாரபூர்வமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உடனடி பண தேவை ஏற்படுது. ஏதாவது ஒரு தேவை நடக்க வேண்டி இருக்கு. ஆனால் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு பணம் வேண்டும். அந்த பணம் உங்கள்கிட்ட அர்ஜெண்டாக இல்லை. அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால், சடனாக உங்களுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ பணம் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை அப்படின்னா, இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரனுக்கு கற்றுத்தந்த ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். இந்த ஒரு அமலை செய்ததின் காரணமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பேரனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு சொன்னால், 1,00,000 தான் கேட்டாங்க. ஆனால் இந்த திக்ரை ஓதி முடிச்சோன்னா 15,00,000 அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிட்டான். எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பின்னாடி ஹலீஃபாக்கள் 4 ஹலீஃபாக்களினுடைய காலத்துக்கு பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. மக்காவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பைத்துல் மால்லேருந்து ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ரீதியாக மாதம் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு 1,00,000 தீனார் கொடுக்கணும். இது ரூல்ஸ். இப்படி கொடுக்கும்போது ஒரு மாதம் மட்டும் லேட் ஆயிடுச்சு. ஒரு மாதம் மட்டும் பணமே இன்னும் வரல, தாமதமாயிருச்சு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை, காய்கறி ஜாமான்கள் வாங்குவதற்கு செல்வம் இல்லை, இன்னும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை. ஆனால் இப்போ உடனடியாக அவங்களுக்கு பணம் வேண்டும். பணம் இருந்தால் தான் அவங்க காய்கறி வாங்க முடியும், சமைக்க முடியும், சாப்பிட முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வரலை அப்படின்னு சொல்லி ஹஸரத் முஆவியாவுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடிமைகளான நபர்களை கூப்பிட்டு, இங்கே ஒரு தாளும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு எழுதுகோலும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதலான்னு போகிறாங்க. எழுதக்கூடிய நேரத்தில் தூக்கம் வந்துடுது ஹுசைன் ரலியல்லாஹுக்கு. அப்படியே தலைமாட்டில் பேனாவையும் அந்த தாளையும் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போ கனவுல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்ன வண்ணமாக வர்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுடைய கனவுல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பேரனே, நீ உன்னை படைத்த ஹாலிக்கிட்ட உன்னுடைய தேவைகளை நீ கேட்காம உன்னை படைத்த மஹ்லூக்கிட்ட போய் கேட்குறியே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுக்கு ஒரே சந்தேகம், என்ன ரசூல் என்னமோ சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்ம பணம் கேட்பதற்காண்டி கடிதம் எழுதினமே அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டு, இப்போ யார் ரசூல் அல்லாஹ், என்னுடைய தந்தையினுடைய தந்தையே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அப்புறம் நான் என்ன செய்கிறது, அல்லாட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியல எனக்கு, இது பணத்தை நான் எப்படி கேட்குறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போன்று கேளு அப்படின்னு சொல்லி ஒரு திக்ரை கனவுலே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. கனவு முடிந்து விடுகிறது. அப்புறம் தூங்கி எழுந்து உட்கார்ந்து இந்த ஒரு அமலை செய்கிறாங்க. இந்த திக்ரை ஓதுறாங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு விட்டுறாங்க. கேட்ட அடுத்த நாளே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி ஹஸரத் முஆவியா அவர்கள் அனுப்பி வைத்த 1,00,000 ப்ளஸ் வேறு ஒரு இடங்களிலிருந்து ஒரு 14,00,000, மொத்தம் 15,00,000 தீனார்கள் அன்பளிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி வந்திருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கு. அப்போ இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அர்ஜெண்டாக உங்களுக்கு இவ்வளோ செல்வம் வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மஹ்லூக்கு படைச்சவங்கள்ட்ட, அல்லாஹ் படைச்ச மனிதர்கள்ட்ட போய் கேட்காம ரப்புட்ட இந்த ஒரு திக்ரை ஓதி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ அதை விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்துருவான், உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவான். ஏனென்றால் இது சும்மா ஏதோ வரலாற்றில் ஏதோ கடமைக்கு எழுதின ஒரு விஷயம் கிடையாது. நேரடியாக நடந்த நிகழ்வு, ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். இந்த ஒரு ஹதீஸை அறிக்கக்கூடிய ராவி எந்த ராவியுமே லைஃப் கிடையாது. எந்த ராவியுமே பாதிக்கப்பட்டவர்களோ எந்த ராவியுமே தவறுதலாக சொன்னாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இது பக்கா சஹீஹான ஒரு ஹதீஸ், கரெக்டான சஹீஹான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எப்போதெல்லாம் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்றாக கேளுங்க.
அல்லாஹும்ம குத்திஃப் ஃபி கல்பி ரஜாஅக வக்தா ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக அல்லாஹும்ம வமா லஊஃபத் அன்ஹு கூவதி வகசுர அன்ஹு அமலி வலம் தன்தஹி இலைஹி ரக்பதி வலம் தபுலுகுஹு மஸ்அலதி வலம் யஜ்ரி அலா லிசானி மிம்மன் அஅதைத அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆஹிரீன மினல் யகீனி ஃபஹஸ்ஸிப்னி பிஹி யா ரப்பல் ஆலமீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். உங்களுக்காண்டி திரும்பவும் நான் ஓதி கட்டேன், நன்றாக கேளுங்க. அல்லாஹும்ம குத்திஃப் ஃபி கல்பி ரஜாஅக வக்தா ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக அல்லாஹும்ம வமா லஃபத அன்ஹு கூவதி வகசுர அன்ஹு அமலி வலம் தன்தஹி இலைஹி ரக்பதி வலம் தபுலுகுஹு மஸ்அலதி வலம் யஜ்ரி அலா லிசானி மிம்மா அஅதைத அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆஹிரீன மினல் யகீனி ஃபஹஸ்ஸிப்னி பிஹி யா ரப்பல் ஆலமீன். என்னுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் தமிழை. அனைவரும் உங்களுக்கு எப்போதெல்லாம் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுதோ, உடனடியாக பணம் தேவை ஏற்படுதோ, அல்லது பணத்தில் நெருக்கடி இருக்குதோ, அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த திக்கரை எப்படி ஓதணும்னா, நீங்கள் சும்மா தொழுகைக்கு பின்னாடி உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு அல்லாஹ் செல்வத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு நியத்தில் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் தஆலா மறுகணமே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதோடு நீங்கள் எவ்வளவு கேட்டீங்களோ அதை விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகமானதை தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.